சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த சனிக்கிழமை மாலை வேளையில் நமக்கு இருக்கக்கூடிய பொருளியல் தேடல், குடும்ப விஷயங்களையும் தாண்டி ஏதோ ஒரு வகையில் இலக்கியம் சார்ந்த ஒரு அமர்வில் நம்ம அனைவரும் உட்கார்ந்து இருக்கணும். இதற்காகவே நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். புத்தகம் வெளியிட்ட அண்ணன் திப்பு ரஹீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாத்தியார் சிறுகதை தொகுப்பு குறித்த ஒரு விமர்சன பார்வையை இந்த இடத்துல வைக்க விரும்புகிறேன். வாத்தியார் சிறுகதை தொகுப்பு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது 13 சிறுகதைகள். ஆனால் 13 சிறுகதையும் நீங்கள் போகிற போக்கில் வாசிச்சுக்கிட்டே போகும்போது அது ஒரு நாவலை போன்று தான் இருக்கும். ஒவ்வொரு சிறுகதைக்குமான தொடர்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஏன்னு கேட்டிங்கன்னா, முதன்மை கதாபாத்திரம் தான் 13 சிறுகதைகளையுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வாத்தியார் சிறுகதை தொகுப்பில் பார்த்தீங்கன்னா, நான் உள் வாங்கிக்கிட்டது என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்தின் கோர முகத்தில் நாம் அனைவருமே பார்த்தீங்கன்னா தனித்தனி உலகமாக இயங்கி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய உறவுகளை கையாள்வதில் உறவு சிக்கல்கள், அது குடும்பமாக இருக்கட்டும், நாம் திருமணம் செய்த இடமாக இருக்கட்டும், நம்முடைய சமூகமாக இருக்கட்டும், நம்முடைய பங்காளி குடும்பங்களாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் நம்முடைய தனிப்பட்ட பலன், பொருளாதார பலன் அந்த இடத்தில் என்னவாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நம்ம அனைத்தையுமே முடிவு செய்கிறோம். அப்போது ஏற்படக்கூடிய சிக்கல்களை களைவதற்கு நமக்கு வழி தெரியாமல் இருக்கும்போது மூன்றாவது ஒரு மனிதனை நாடுறோம்ல, அதுதான் இந்த வாத்தியார், இந்த காளிதாஸ் வாத்தியார் அப்படின்னு. அப்ப நான் உணரும் போது என்ன இருக்குன்னா, இங்க அமீரகத்தை போன்ற நம்ம பொருளியலுக்காக இங்க வந்திருக்க நம்ம எல்லோருக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்தாருடன் உறவுகளுடன் ஒரு முரண்கள் இருக்கும். அப்ப இந்த நூலை படிக்கும் போது இந்த 13 சிறுகதைக்கு பின்னால ஒட்டுமொத்தமாவே என்னென்ன பிரச்சனை இருக்கோ, சொத்து பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, பொண்டாட்டி வீட்டுல பிரச்சனை, இது எல்லாத்துக்குள்ளயுமே அவர் நமக்கு இதை வச்சிருக்க மாட்டார், தீர்வுகளை வச்சிருக்க மாட்டார். ஆனா இந்த உலகமே இப்படிதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப அதை மீறி நம்ம இயங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இந்த நுகர்வு கலாச்சாரம்ன்ற அந்த ஒரு அடிப்படை இருக்கு பார்த்தீங்களா. எனக்கு என்னுடைய பொருளியல் தேடல், அதனாலதான் ஒரு கதையில சொல்லியிருப்பார் வேலியில, சொந்த அண்ணன் தம்பி இடத்தை பிரிக்கும் போது அண்ணனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் பின்னால போயிருது, அவருக்கு பாதையில அப்பா சொல்லிட்டு செத்துறாரு, அப்பா தம்பியோட இடத்த நீ பாதையா யூஸ் பண்ணிக்கப்பாங்கிறார். ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு அந்த பாதை அடைக்கப்படும். அந்த சிறுகதை உங்களுக்கு உணரப்பட்டுச்சா, அந்த சிறுகதை உங்களுக்கு உணர்வு ரீதியா தாக்குச்சானோ அந்த சம்பவம் உங்களுக்கு பல இடங்கள்ல உருவாகிருக்கும். அதுதான் இங்க நான் பேச வேண்டிய ஒரு கதை பார்த்தீங்கன்னா தாய்முகம் அப்படிங்கிற ஒரு கதை. ரொம்ப எளிமையான கதை தான், அது வேற ஒண்ணுமே கிடையாது. குடும்பத்துல 2 மகன் 2 பொம்பளை பிள்ளை, மூத்த மகன் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாரு, லவ் மேரேஜ் பண்ணி. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு போனதோட அவருக்கும் குடும்பத்துக்குமான உறவு அறுக்கப்படும். அது மகனுக்கும் தாய்க்குமான உறவு அறுத்துக்கிட்டாங்களா அறுக்கப்படுதான்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல அறுக்கப்படுது. அவங்க 2 பேரும் அத்துக்கல. ஏன்னா மகன் தான் சாதியில கல்யாணம் பண்ணல, அப்பா சைட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு, அம்மா சைட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு, 2 பேரையும் விட்டு ஒரு செவத்த பொண்ணை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், அவன் ப்ரொஃபஸரா இருக்கு, இவனும் படிச்சு முடிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் மரணம் அடைகிறார். அப்ப கல்யாணம் பண்ணிட்டு போனவன் அதுக்கப்புறம் வரவே இல்லை. இவனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு தம்பி 2 தங்கச்சி, அதை வச்சுதான் போகுது. இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லுவார், அந்த பழைய வீடு இடிக்கப்பட்டு தம்பியினுடைய செலவால புது வீடு கட்டப்பட்டுச்சு. அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா அண்ணங்காரு அவர் சம்பாரிச்சு தனியா இருக்காரு. ஸோ தாயை பார்க்க விட மாட்டாங்கன்றத அவரும் உணர்றாரு, மனைவியும் கூட வருது. மனைவி அந்த குடும்பத்துக்கு அந்நியமானவன், குடும்பத்துக்கு அந்நியமானவன் இல்ல, அந்த சமூகத்துக்கே அந்நியமானவன். ஏன்னா வேற சாதியில இருந்து வந்திருக்காங்க, வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப இவங்களும் கூட வர்றாங்க. கூட வரும்போது தடுக்கப்படுறாங்க, தம்பிக்கார் கத்துறாரு. இந்த இடத்துல ஒரு மிக நுண்ணிய ஒரு பார்வை இருக்கும். இவர் திருமணம் செய்யும் போது அப்பா தான் பிரச்சனை பண்ணுவார். ஆனா இவர் உள்ள வரும்போது அப்பா பேச்சு மூச்சற்று உட்கார்ந்து இருப்பாரு, தம்பிக்காரை மட்டும் தான் எதிர்ப்பான். அப்ப அப்பாவினுடைய இது என்னன்னா அந்த ஸ்தானம் அங்க இழக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு அந்த குடும்பத்தை தாங்கக்கூடியவன் தம்பியா இருக்கிறதுனால எல்லாத்தையும் பாக்குறவன் அவன் தானே, அவன் முடிவு பண்றதுதான் ஏன் முடிவுங்கிறாங்க. காத்தியார் கேட்கிறாரு, யோ அப்பெல்லாம் விட்டுற முடியாதியா, மூத்தமையன் அவன் கல்யாணம் மட்டும் போயிருக்கான், பெத்த தாயை பாக்குறதுல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல அவர் சொல்ல முடியல. ஆமடா அவனும் ஒரு மகன் தானே, பார்த்துட்டு போய் தொலைறான், என்னத்திற்கு என்னை விட்டுட்டு போனானேன்னு சொல்லிட்டு ஒரு தந்தை சொல்லியிருக்கணும். அந்த இடத்துல சொல்ல முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்குன்னா அதுதான் இன்னைக்கு இந்த சமூகமா இருக்கு. நீங்க அப்படிதான் பார்க்கணும். அந்த கதாபாத்திரத்தை மட்டும் பார்க்க முடியாது. எவன் கையை ஓங்கி இருக்கோ, எவன்கிட்ட வலிமையா இருக்கோ அவன் தான் பேசுறான். அதைத்தான் அந்த கதையில இருந்து நம்மளால உணர முடியும். அப்ப
முழு முதற்கொண்டு பேசும்போது கதையினுடைய மையப்புள்ளிக்கு நான் இன்னும் வரல. எழுத்தாளர் என்ன நினைச்சாரு தெரியல. நான் வாசிக்கும் போது என்ன உணர்ந்தேன்னு நான் சொல்றேன். அதை எழுத்தாளர் பின்னாடி சொல்லிக்குவார் அவர். தங்கச்சி வந்து எந்திரிச்சு வந்து கத்துது. அப்ப இந்த பொண்ணு பேசு. இந்த பொண்ணு யாரு? அவனுடைய மனைவி சொல்லுது, ஓகே நான் வந்து வெளி பொண்ணு, நான் வெளியே போய்க்கிறேன். அவர் தன்னோட தாயோட முகத்தை மட்டும் பார்க்கட்டும். முகத்தை பார்த்துட்டு அவர் கிளம்பிட்டோம். நான் வெளியில போய் நின்றுக்கிறேன். நான் தானே பிரச்சனை உங்களுக்கு எல்லாத்துக்கும். நான் வெளியில போய் நிற்கிறேன். அது ஒரு டயலாக் வருது, படிச்ச பிள்ளை பாயிண்டா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பிரச்சனையே அதுதான். படிச்ச பிள்ளைய கட்டி கூட்டிட்டு வர முடியாது. படிக்காத பிள்ளைய கட்டி கூட்டிட்டு வந்தாலும் பாயிண்டா பேசினாலும் பிரச்சனை. இந்த சமூகத்தில் இன்னைக்கு எல்லார் வீட்லயும் நடக்கிற சிரமம். பெண்கள் என்றால் அடக்கி ஒடுக்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி இருக்கும்போது குரல் இயங்குது, இவருக்கான ஆதரவு வருது. அதற்கு வாத்தியார் ஒரு முக்கிய காரணமா இருக்காரு. ஏன்னா வாத்தியார்ன்ற கதாபாத்திரம் நேர்மையாக மட்டுமே இயங்கி கொண்டிருக்கிறது இந்த 13 சிறுகதைகளையும். அது இந்த சமூகத்துக்காகவே இயங்குது. வாத்தியாரோட குடும்பத்தை பத்தி இங்க எதுவுமே இருக்காது. அவர் பொண்டாட்டிட்ட மட்டும் ஒரு தடவை சொல்லும், என்னை விட நல்லா பேசுறேன்றார் ஒரு சிறுகதையில. ஆமா உனைய கட்டணும், உனக்கு பொண்ணு கொடுக்கும் போது அப்புறம் அது கூட இல்லாட்டினா என்ன இருக்கு, உன் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்குன்னு கேட்குது அந்த இடத்துல. அப்ப தங்கச்சி வந்து கேட்கும். ஒரு 2 சிறுகதையில வரும் இந்த வார்த்தை. தாயோட மார்ல பால் குடிச்சது, அவன் குடிச்ச எச்சத்துக்கு அப்புறம் தான் நம்ம குடிச்சிருக்கோம், அவன் தான் வந்து பார்க்கணும். அது இந்த சிறுகதையிலையும் வரும். இன்னொரு இடத்துலயும் அவர் அதே சொல்லியிருப்பார் தாய்ப்பாலை பத்தி. அப்ப மூத்தவன் குடிச்சதுக்கு அப்புறம் தானே மிச்சவன் குடிச்சது. அப்ப அந்த பொண்ணு சொல்லும், கடைசி வரைக்கும், கடைசி 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா அண்ணன்ட்ட பேசணும் நீங்க தடுத்துட்டீங்க. அம்மா கடைசி வரைக்கும் அண்ணன்ட்ட பேச முடியாம செத்து போச்சு. நீங்க அம்மா முகத்தை பார்க்கணுன்ற உடனே முடிவு செஞ்சு, அப்புறம் ஒரு ஆள் சப்போர்ட் வந்துருச்சுல, கூட பிறந்த தங்கச்சி சொல்லிடுச்சுல, சரிப்பா பார்த்துட்டு போப்பான்ற உடனே அவர் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு போறதுக்கு முன்னாடி, கொல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி, இங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள்ட்ட கிடையாது, அடக்கம் மட்டும் தான் பண்ண போறோம். ஆனா வந்து கொல்லி வைக்கிறத வந்து மூத்த மகன் தான் கொல்லி வைக்கணும். இந்த இடத்துலதான் மிக முக்கியமான ஒரு பார்வை இருக்கு. என்னப்பா பார்த்துட்டு கிளம்புற, கொல்லி வைக்கிறது நீ தானே அப்படின்னு ஒருத்தர் கூட்டத்தில இருந்து சொல்றார். ஆனால் இந்த மூத்த மகனை போகாதே என்று யாரும் தடுக்கவில்லை. மூத்த மகனும் நான் நின்று கொல்லி வைக்கிறேன்னு சொல்லல. அவர் கிளம்பி போறாரு. கிளம்பி திரும்பி பார்க்காம போறாரு. தாயை பார்த்துட்டு வாத்தியார் என்ன பண்றாரு, அவனுடைய தோல்ல தட்டி கொடுக்கிறார். இந்த இடத்தின் மூலமா நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த வீட்டுல இப்போது இருக்கக்கூடிய அப்பனோட சொத்துக்கு எனக்கு சம்பந்தம், எனக்கு தேவையில்லை. நான் என்னோட தாயை மட்டும்தான் பார்க்க வந்தேன். என் தாயை நான் பார்த்துட்டேன், இந்த சொத்து வேணாம், எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறான். அதை உணர்ந்துதான் வாத்தியார் அவனை தோல்ல தட்டி கொடுக்கிறாரு. நீயும் சொத்துக்காக வரல, ஏன்னா சாவு வீட்டுல வர்றவனே சொத்துக்காக தான் வருவான். இந்த மாதிரி நீங்க 13 கதைகளையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க முடியும். அதை பேசுவதற்குரிய நேரம் இங்க இல்ல, விமர்சன கூட்டம் அப்படின்ட்டு. சில கதைகள் ஒரு எழுத்தாளரினுடைய பார்வையில நான் பார்க்கும்போது அதை சமூகத்தோடயே தான் பொருத்தி பார்க்கிறேன். ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, பழையன புகுதல் வந்து எனக்கு கடுமையான விமர்சனங்கள் உண்டு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய மனைவி முதல்ல வாசிச்சக்கூடிய ஒரு சிறுகதை தொகுப்பு இதாக தான் இருக்கு. அப்ப பழையன புகுதல் குறித்து நிறைய பேசுவோம். அப்ப நான் வந்து பழமைக்கு, நவீனத்தை எதிர்க்கிற அனைவருமே வளர்ச்சியை எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வையில் இருக்கிறேன். ஆனா பழையன புகுதல் வந்து பாத்தீங்கன்னா நம்மை பின்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு சில காரணிகளை சிறுகதைகளை வச்சிருக்கு. அது சில பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அந்த சிறுகதை. அதுல எனக்கு மாறுபாடு இருக்கும்போது ஒரு இடத்துல என்ன பண்றாரு, ஒரு கஞ்சா அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போக முடியாம ஒரு சாதாரண நிலையில இருக்க ஒருத்தன் அந்த வாத்தியாரை பார்க்கும்போது, மார்க்கெட்ல பார்க்கும்போது துண்டு எடுத்து டக்குன்னு தோல்ல இருக்க துண்டை தூக்கி கையில போடுவான். அந்த சீன்ல இவர் சொல்லுவார், வாத்தியார் மரியாதை தர்றேன்ற பேர்ல தோல்ல இருக்க துண்டை தூக்கி தோல்ல போட்டானே. அப்ப வாத்தியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சமூகத்துல அனைவரும் சமம்ங்கிற ஒரு போக்கு இருக்கு. ஆனா சமூகம் அப்படி இயங்கல. அது அந்த இடத்துல சொல்லிட்டு கடைசியில சொல்லுவார், எப்ப பெத்த மகனுக்காக இவ்வளவு புலம்புறா, படிக்கிற பொம்பளை பிள்ளைய வந்து இப்படி படிக்க விடாம பண்ணிட்டியேன்னு. அப்ப அந்த எளிய மனிதன் சொல்லுவான், ஒரு விவசாயி, என்னோட பேத்தியை நான் எப்படியும் வந்து படிக்க வச்சிருவேன் அப்படின்னு. ஸோ கல்விக்கான முக்கியத்துவம் சொல்லிட்டு அண்ணே சொல்றார், ஒரு இலக்கியவாதிங்கிறவன் சமூகம் சார்ந்து சிந்திக்கிறவனா தான் இருப்பான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனக்குழுக்கள்ல நடக்கக்கூடிய ஒரு இனக்குழு தான். அண்ணனுடைய கதை மாந்தர்ல கதை போக்கு எல்லாமே ஒரு இனக்குழு. அதுல நடக்கக்கூடிய குடும்ப சிக்கல்கள், உளச்சிக்கல்களை வந்து ஓப்பனா பேசுறதன் மூலமாக நமக்கு சில நேர்மறை செய்திகளை சொல்றாங்க. முடிந்த வரைக்கும் வந்து உறவுகளை வந்து பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக அனைவருக்குமே வந்து அண்ணன் தம்பி பங்காளிகளோட வந்து பாத்தீங்கன்னா 45 வயதுக்கு மேல நிறைய முரண்பாடுகள் இருக்கும். அது அனைத்துமே வந்து பொருளியல் சார்ந்தது. அதை தாண்டிய ஒரு நெருக்கத்தை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாத்தியார் தொகுப்பு உருவாக்குது. அதனோட அடிப்படையில அண்ணன் தொடர்ந்து எழுத வேண்டும், இயங்குதல் தான். அவர் கண்டிப்பாக எழுதுவார். விமர்சன கூட்டத்தில் நிறைய பேச வேண்டிய சூழல் இருந்தாலும் நேரமின்மையால் நான் முடிச்சுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.